வத்த குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன். தேவையான பொருள்: ஒரு கையளவு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க. மிளகு சிறிதளவு மிளகு போட்டுக்கோங்க. அரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு 10 மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா மிளகு காட்டமாக இருக்கும், அதனால் வரமிளகா கொஞ்சம் கம்மியாக போடனாலும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உரப்பாக சாப்பிடுறதுனால அதிகம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 8 வரமிளகா போட்டால் கூட போதும். 10 மிளகா போட்டோம். ஏன்னா மிளகு வந்து காட்டமாக இருக்குமா, அதனால் வரமிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. தேவையான கருவேப்பிலை 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்ச பிறகு முதல்ல இந்த கொத்தமல்லி, இந்த முதல்ல வரமிளகா போட்டு வறுத்துக்கணும். முதல்ல வரமிளகா போட்டுக்கோங்க. போட்டு 2 கிண்டிக்கணும். கிண்டிட்டு வரமிளகா போட்டு முதல்ல கிண்டிக்கணும். போட்டு அப்புறம் எடுத்துக்கணும். தீயை டிம்மில் வச்சே கிண்டுங்க. கருகிடக்கூடாது, கருகுனா கசப்பு. புளி எலுமிச்சப்பழ அளவு புளி வெந்நீரில் நனைய போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. வெந்நீரில் நனைய போட்டு சீக்கிரம் கரைக்க முடியாது தான். பார்த்துட்டிங்களா, செவந்துட்டு இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப கருக வரக்கூடாது, ரொம்ப கருக வச்சுன்னா கசந்து இருக்கும். அதனால இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வறுக்கணும். வறுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அரைச்சி காமிக்கிறேன். ஆறுனதை ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி காமிக்கிறேன் எப்படி அரைக்கணும். அதில் தண்ணி விடாமல் நல்லா திரிச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் திரிச்சிக்கணும், அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, முதலே தண்ணி ஊற்றக்கூடாது. முதலே தண்ணி ஊற்றினா சரியாக அரைப்படாது. அதனால முதலே தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பொடியாக திரிச்சிக்கணும். நல்லா 4 வெங்காயம் பார்த்தீங்களா, தண்ணி விடாமல் இது பண்ணியாச்சு. அதுக்கு இனிமேல் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்படி நல்லா அரைச்சிக்கிட்டு திரிச்சிக்கிட்டு அதை பார்த்தீங்களா அப்படி வரணும். குறையா ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு கையளவு. பார்த்தீங்களா, குறையாக ஊற்றி அரைக்கணும். இந்த மசாலா பொடி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா மையாக அரைப்படும், கொழுகொழுப்பாக இருக்கும் குழம்பு. பார்த்தீங்களா, நல்லா அரைச்சிட்டா இல்லைன்னா ஒரு சுற்று மட்டும் அரைச்சிக்கணும். குறையா ஒரு கையளவு தண்ணி லேசாக தொழிச்சு புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த குறைய தண்ணி ஊற்றி குறைய கரைச்சி நல்லா கொழுகொழுப்பாக வச்சாதான் சீக்கிரம் குழம்பு வற்றும். இல்லைன்னா தண்ணியாக வச்சேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து தண்ணியாக இதோட தண்ணி கட்டியாக கரைக்கணும் புளியை. புளி கரைச்ச தண்ணி ஊற்றி ஜாரை கழுவலாம். வேறு தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோமோ அந்த தண்ணி ஊற்றியே தான் கழுவணும் ஜாரை. புளி கரைச்சி ஊற்றி இப்படி நல்லா அழைச்சி ஊற்றி தேவையான உப்பு ஒரு கையளவு போடணும். காணாட்டாக போட்டுக்கலாம். முதலே போட்டால் உப்பு ஆகிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. குழம்பு வாயில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காணாட்டாக கூட போட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்டியை காய வச்சு காய்ஞ்சதை 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கரண்டி வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு கையளவு சுள்ள வத்தல் சரிங்களா போட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்தோடு போடணும், வறுக்கணும். நீங்கள் வந்து குழம்பு கொதித்த பிறகு வறுத்து போட்டாலும் இல்லை, முதல்ல போட்டாலும் இல்லை. நல்லா குழம்பு கொதிக்க வச்சு கூட போடுங்க.
2 வெந்தயம் சுண்ட வத்தல் போட்டிருக்கேன். அடுத்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2-3 கரண்டினாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. ஏன்னா வத்த குழம்பு பார்த்தீங்களா நல்லா இருக்கும். சுண்ட வத்தல் போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு இருக்கும். எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கசப்பு தெரியும். 2 வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 2 வெள்ளை பூண்டு. எண்ணெய் காஞ்சது வெள்ளை பூண்டு நல்லா செவக்கணும். பொன்னிறமாக வரும். இன்னும் வெள்ளை பூண்டு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா செவந்து வச்சா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்படி செவந்து வந்துட்டா இன்னும் குழம்பு ஊற்றணும். நல்லா செவந்துக்கும். இது நல்லா கொதித்து நல்லா வச்சு நல்லா கட்டியாக வரணும். அதான் வத்த குழம்பு. வத்த குழம்பு கொதிச்சுட்டுங்க. தாளிச்சு ஊற்ற போகிறேன். சரிங்க. கடுகு 2 கரண்டி கடுகு, கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் உளுந்து பருப்பு போடணும். 2 கரண்டி உளுந்து பருப்பு. கடுகு பொரிஞ்ச பிறகு தான் போடணும். எது தாய்ச்சாலுமே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் உளுந்து பருப்பு. உளுந்து நல்லா செவந்ததும் குழம்பு கொஞ்சம் வத்தினதும் தீயை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடுப்பெல்லாம் தெரிக்கும். அதனால தீயை குறைச்சிக்கோங்க. இதோட நல்லா வத்தணும். அப்படி கரண்டியில் போகிறனா கீழே விடக்கூடாது. அப்படி கட்டியாக இருக்கணும். அதான் வத்த குழம்பு. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கல்யாண வீட்டு வத்த குழம்பு. கொஞ்சம் மண்டை வெல்லம் போட்டுக்க கூட கொஞ்சம் சின்ன வெல்லம் முதல்ல போட்டுக்கணும். வத்த குழம்பு ரெடி. பாயில் ஊற்றி பார்த்துட்டு உப்பு காணாட்டா போட்டுக்கோங்க. இதுதான் வத்த குழம்பு. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இதுதான் வத்த குழம்பு.